சர்க்கம் 87. ராமன் எங்கே படுத்தார்? குகனிடமிருந்து மனதிற்கு மகிழ்ச்சி தராத பல செய்திகளை கேட்ட பரதன் அவைகளை கேட்ட மாத்திரத்திலேயே மிகவும் கவலை அடைந்தான். பரதன் அழகானவன், ஆற்றல் மிக்கவன், சிங்கம் நிகர் தோள்களையும் நீண்ட கைகளையும் உடையவன், தாமரையென்ன விசாலமான கண்களை பெற்றவன், யௌவன பருவத்தினன், கண்ணுக்கினிய தோற்றத்தினன். இப்படிப்பட்ட அந்த பரதன் குகனிடம் இருந்து நெஞ்சை பிளக்கும் செய்திகளை கேட்டு சிறிது நேரம் மன உறுதியுடன் நின்றான். ஆனால் வேதனை மிகவும் அதிகமாக போனவுடன் அங்குசங்களால் நெஞ்ச பகுதியில் தாக்கப்பட்ட யானை போல் சடார் என்று தரையில் சாய்ந்தான். அருகில் இருந்த சத்ருக்னன் பரிதாபகரமான அந்த நிலையில் இருக்கும் பரதனை மார்புற தழுவிக்கொண்டு சோகத்தினால் பீடிக்கப்பட்டவனாய் சுய நினைவிழந்து உரத்த குரலில் அழத் தொடங்கினான். சற்றைக்கெல்லாம் பரதனுடைய தாய்மார்கள் அனைவரும் அங்கே வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் கணவரை இழந்த துக்கத்தால் தாக்கப்பட்டவர்களாக, உபவாசத்தால் மெலிந்த தேகமுடையவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் எல்லோரும் தரையில் விழுந்து கிடக்கும் அவனை அழுதவாறே சூழ்ந்து கொண்டார்கள். மிகவும் மனவேதனையால் வெந்து கொண்டிருந்த கோசலை அவனை நெருங்கி கட்டி அணைத்து கொண்டார். சோகத்தால் வதங்கி அழுது கொண்டிருந்த அவர் தாய்ப்பசு தன் கன்றை நோக்கி அன்புடன் ஓடி வருவதைப் போல பரதனை வாரி எடுத்து பின்வருமாறு வினவினார். குழந்தாய், உன் உடம்பை ஏதேனும் நோய் வருத்துகிறதா என்ன? இப்போது அரச குலத்தின் எதிர்கால வாழ்வு உன்னையே சார்ந்திருக்கிறது. மகனே, ராமன் தம்பியுடன் வெளியே சென்று விட்ட பின், மன்னர் தசரதரும் உயிர் துறந்த பின்னர் இப்போது நீ ஒருவன்தான் எங்களுக்கு பேராதரவு. உன்னை பார்த்து கொண்டிருப்பதால் தான் இன்னமும் உயிரோடு இருக்கிறேன் நான். செல்வமே, லக்ஷ்மணனை பற்றியோ மனைவியோடு காட்டில் இருக்கும் நான் பெற்ற எனது ஒரே மகனை பற்றியோ ஏதேனும் வருத்தத்தக்க தகவல் உன் செவிகளில் விழுந்ததா? பெரும் புகழ் கொண்ட பரதன் சிறிது நேரத்திற்கு பின் மனம் தேறி அழுது கொண்டே கௌசல்யை தேற்றினான். பின் குகனை பார்த்து பின்வரும் சொற்களை கூறினான். குகனே, அன்றைய தினம் இரவில் என் தமையனார் எதை புசித்தார்? எங்கே தங்கினார்? எந்த படுக்கையில் தூங்கினார்? சீதா பிராட்டியார் எங்கே இருந்தார்? லக்ஷ்மணன் எவ்விடத்தில் இருந்தான்? இவை எல்லாவற்றையும் எனக்கு சொல். வேடர் தலைவனான குகன் பரதனுடைய பேச்சை கேட்டு மன ஆறுதல் அடைந்து தன்னிடம் அன்பு கொண்டவரும் அதிதியுமான ராமனை எவ்வாறு வரவேற்று உபசரித்தானோ அதனை பரதனுக்கு விளக்கினான். ராமபிரான் உண்பதற்காக பலவித உணவு வகைகளையும் பல்வகை ஆகார பண்டங்களையும் பல வகையான பழங்களையும் ஏராளமாக கொண்டு வந்தேன். சத்திய பராக்கிரமரான ஸ்ரீராமன் அவை எல்லாவற்றையும் கடைக்கண் பார்வையால் அங்கீகரித்தார். ஆனால் அரச குல தர்மத்தை அனுசரித்து அவைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவை எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து விட்டார். அரசரே, நண்பனே, நாங்கள் எதையும் பெற்றுக்கொள்பவர் அல்லர், எப்போதும் கொடுத்து பழக்கப்பட்டவர்கள் என்று மகாத்மாவான அவர் தெளிவுபடுத்தினார். மகாத்மாவான லக்ஷ்மணனால் கொண்டு வரப்பட்ட சுத்தமான தண்ணீரை மட்டும் சீத்தையும் ராகவனும் அருந்திவிட்டு உபவாசம் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் பருகிய பின் மிகுந்திருந்த தண்ணீரை மட்டும் லக்ஷ்மணன் உட்கொண்டார். பின்னர் அந்த மூவரும் மௌனமாகவும் மனதை நிலைப்படுத்தியும் பகவத் தியானத்தில் ஆழ்ந்தார்கள். அதன் பின்னர் சுமித்ரையின் மைந்தன் தானே சென்று விரைவாக தர்ப்பங்களை கொண்டு வந்து ராகவனுக்காக அழகிய படுக்கையை அமைத்தார். ஸ்ரீராமன் சீதா தேவியுடன் அந்த படுக்கையில் அமர்ந்ததும் அவருடைய திருவடிகளை துடைத்து வணங்கிவிட்டு லக்ஷ்மணன் அப்பால் நகர்ந்து சென்றார். இதுதான் அந்த இங்குதி மரத்தின் வேர், இதுதான் அந்த புல். அந்த இரவில் ஸ்ரீராமனும் சீதா பிராட்டியும் படுத்து கொண்டிருந்தது இங்கேதான். எதிரிகளை வாட்டும் லக்ஷ்மணன் பானங்கள் நிறைந்த அம்புரா துணிகளை முதுகில் கட்டிக்கொண்டு கை விரல்களில் தோர் கவசங்களை அணிந்து கொண்டு இரவு முழுவதும் ராமனை சுற்றிலும் திரிந்தபடியே பாதுகாத்து கொண்டிருந்தார். அப்போது நானும் உயர்ந்த வில் அம்புகளை ஏந்தி கொண்டு லக்ஷ்மணன் இருந்த இடத்திலேயே நின்று கொண்டிருந்தேன். மிகவும் கவனமாக இருந்த நானேற்றிய வில்லை பற்றியிருந்த சுற்றத்தார்களோடு கூட தேவேந்திரன் போன்ற அவரை பாதுகாத்து கொண்டு இங்கேயே தங்கிவிட்டேன். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 87வது சர்க்கம் முற்றிற்று.